பாராளுமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு எம்பிக்களோட செயல்பாடும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட அமைச்சரவையில் புதுசாக வந்தவங்கள பற்றி தான் ஒரே பேச்சா இருக்குதுங்களாம். சொல்லிக்கிட்டாங்க பலூன் பலூன் நண்பா. அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டம், நிதியமைச்சர்கள் கூட்டம்னு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சதால மத்திய அரசு இந்த கூட்டத்தில் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றிடலாம்னு நம்பிக்கையோட இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. சேவை வரி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் அதிமுகவை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால மசோதாக்களை நிறைவேற்ற சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாமா. எனக்கு என்ன தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள நட்பு நல்லபடியா போய்கிட்டு இருக்குதான். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை வழங்குவோம், திட்டங்களை செயல்படுத்துவோம், மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா 8ஆம் தேதி 15ஆம் தேதி 18ஆம் தேதின்னு நல்ல நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அதிமுக எம்பிக்கள் 4 பேருக்கும் ராகு காலம் யமகண்டம் பார்த்து நல்ல நாள்ல பதவி ஏற்க ஒப்புதல் கிடைச்சிருச்சான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. அதிமுக எம்பிக்களுக்கு டெல்லியில் கிடைக்கிற சலுகைகள்லாம் பார்த்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கடுப்ப கலப்பு தான். ஆனால் 3வது பெரிய கட்சியா 50 எம்பிக்களை வச்சுக்கிற கட்சிக்கு முறைப்படி கொடுக்கும் மரியாதை தாங்க அப்படின்னு சொல்றாங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. நண்பா, இதுக்கிடையில டெல்லியில அதிமுகவோட எல்லா விஷயங்களையும் மாநிலங்களவை துணை சபாநாயகராக இருக்கிற தம்பிதுரை தான் கவனிச்சுக்கிறாராம். புதுசா போன வைத்தியலிங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய போறோம்னு தெரியுமா, பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சர்ச்சையில் சிக்கினா அதிமுக பெண் எம்பிக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்குதாமா. கட்சி பதவி இல்லாம பாராளுமன்றத்திலையும் பேச முடியாம இருக்கும் அந்த எம்பி கூட பேசுறதுக்கு கூட மற்ற எம்பிகள் தயங்குறாங்களாமா. பேச்சா கிடக்குது. 5 மாநில தேர்தல் நெருங்கி வர்றதால வட மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மசோதாக்கள் அறிவிப்புகள் இருக்குமா, திட்டங்களோட செயல்பாடுகளும் உடனே தொடங்குமா. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற விதமா ஜல்லிக்கட்டு சட்ட திருத்த மசோதா நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்குதான். காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு பத்தி எல்லாம் முக்கிய முடிவுகள் எதுவும் இருக்காதான். உண்மையிலே ஊருக்குள்ள பேசிக்கிட்டுதாங்க ஐயா.